வந்தே மாத்திரத்தை சுற்றி இப்போ வந்து நிறைய பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்கு. 1870 வந்து அந்த பாட்டை பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதுறாரு. அப்போ அவர் அது வந்து பெரிய ஒரு இதுவாகணும்லாம் அவர் நினைச்சலாம் எழுதல. அது வந்து ஒரு நேஷனல் சாங்கா இது பண்ணணும்லாம் எழுதல. அவர் வங்க தேசத்துடைய ஒரு ஒரு பண்பாட்டு பின்புலம் அவருக்கு என்ன, அதுல இருந்து அவர் என்ன புரிஞ்சிட்டு இருக்காரோ அதை தான் அவர் எழுதுறாரு. ஆனா சுதந்திர போராட்டம் தீவிரமடையும் போது அந்த பாட்டு ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அதே நேரம் அந்த பாட்டு வந்து இஸ்லாமியர்கள், ஏன்னா அந்த பாட்டுல வந்து ஒரு இடத்துல வந்து தேசத்தை இல்ல அவர் நிலத்தை வந்து துர்கா தேவியா, நிறைய விஷயமா இயற்கையா வந்து அவர் பாக்குறாரு, அது மாதிரி துர்கா தேவியா பாக்குறாரு. அப்ப இஸ்லாமியர்களை அந்நியப்படுத்துது அப்படின்றதுனால அப்பவே சுதந்திரத்துக்கு முன்னாடியே காங்கிரஸ் வந்து அந்த குறிப்பிட்ட பேராஸை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. அது பெரிய விவாதத்திற்கு பிறகுதான் இதெல்லாம் நடக்குது. ஆனா இப்போ சமீபத்தில் மோடி டிசம்பர்ல தான் நினைக்கிறேன், மோடி வந்து பார்லிமெண்ட்ல இந்த மாதிரி பெரிய அநீதி நடந்துருச்சு வந்தே மாத்திரம் பாடலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலே முழுமையா பாடணும்னு சொல்லிட்டு இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒரு பரப்புரை பண்றாங்க, ஒரு கட்டாயமாக்குறாங்க. இதுல அடிப்படை சிக்கல் என்னன்னா, ஒண்ணு நம்ம வந்து ஒரு செக்யூலர் கண்ட்ரி, இந்த நிமிடம் வரைக்கும் அந்த பாஜக விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இப்போ வரைக்கும் நம்ம செக்யூலர் கண்ட்ரி. அப்போ ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை அந்நியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து அதிகாரப்பூர்வமான ஒரு விஷயமாக இருக்கக்கூடாது அப்படின்ற தெளிவு வந்து நம்ம மக்களுக்கு, நம்ம முன்னோர்களுக்கு இருந்துச்சு. அதனாலதான் அவங்க நேஷனல் சாங் அப்படின்றது வந்து 2 பேரா மட்டும் அவங்க எடுத்தாங்க. 2வது, கட்டாயப்படுத்தி நீங்க எப்படி ஒரு தேசபக்தியை வரவழைக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க வந்து இந்த பாட்டை முழுமையா பாடினாதான் நீங்க வந்து உண்மையிலேயே இந்தியர் அப்படின்றதெல்லாம் அது என்ன, எப்படி அதை புரிஞ்சுக்கிறதுனே எனக்கு வந்து தெரியல. இவ்வளவு சிக்கல் வந்து இவ்வளவு மோசமா ஒரு அரசு நடந்து கொள்ள வேண்டுமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. நீங்க நேரு வரைக்கும் போய் நேரு வந்து துரோகம் பண்ணிட்டாரு வந்தே மாத்திரம் பாட்டுக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம், நேரு மாதிரியான ஒரு பாரம்பரியம் கொண்ட ஒரு தலைவருக்கு, என்ன இருந்தாலும் விடுதலை போராட்டத்துல வந்து பங்கு கொண்ட ஒரு தலைவருக்கு திரும்ப 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 அவரை கொண்டு வந்து அவரை பீலிட்டில் பண்ற ஒரு வேலையை வந்து பாஜக தொடர்ந்து ஒண்ணு பண்ணுது. 2வது, வந்தே மாத்திரம் மாதிரியான விஷயங்கள் மூலமா நாங்க சொல்ற தகுதிகள் உங்ககிட்ட இருந்தாதான் நீங்கள் வந்து இந்தியர்கள், நீங்க துர்காதேவியா புகழ்ந்து பாடினாதான் நீங்க வந்து ஹிந்துக்கள்னு கூட அவங்க சொல்ல. ஹிந்துக்கள்னு சொன்னா ஓகே, அதுல ஏதோ ஒரு புரிதல் இருக்கு. அப்பதான் நீங்க இந்தியர்கள் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அதெல்லாம் மிகுந்த அதிர்ச்சின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமா போக்கா வந்து இது மிக தீவிரமா போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.